நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 1 தேர்வு பற்றி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்று முந்தைய தினம் குரூப் 1 பிரிலிமினரி தேர்வுக்கான விடை குறிப்பு வெளிவந்தது. இது குறித்து தேர்வர்களுடைய கருத்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அது பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. விடை குறிப்புகளில் பிழைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எந்தெந்த கொஷின்ஸ்க்கு அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கொஷின் அப்படின்னா பாருங்கள், என்ன கொஷின்னா, சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படிங்கிற ஒரு கொஷினை, சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு எது அப்படிங்கிற ஒரு கொஷினை, அடுத்தது பார்த்திங்கன்னா 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இது ஒரு கொஷினு. அடுத்தது, புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை? இது ஒரு கொஷினு. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கொஷின்ஸ் இதை தான் தேர்வர்கள் சொல்லியிருக்கிறதா பத்திரிகையில் வந்திருக்கு. சரிங்களா? இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் வீதம் மெயினுக்கு செலக்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் வீதம் மட்டுமே தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் டிஎன்பிஎஸ்சி விடை குறிப்புகளை கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த பத்திரிகையிலையும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.